அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். நீங்க எல்லாம் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமா இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இது வந்து நோன்பு பெருநாள் முடிஞ்சு 1 வீக் அப்புறம் எடுத்த வீடியோ தான். இப்ப தான் நானும் இதெல்லாம் வீடியோவா போடுறேன். ஏன்டா வீடியோ போடுறதுக்கு டைமும் இல்ல. அதோட வந்து கொஞ்சம் பிஸியா இருந்ததால, அ அதோட ஃபோனும் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுது. எல்லாம் கிளியர் பண்ணணும். மகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அன்றைய நாள் எடுத்த வீடியோ தான். இப்போ கிளீனிங் வேலைய தான் முதல்ல ஆரம்பிச்சுட்டேன். ஏன்டா நோன்பு முடிஞ்சு அந்த பெருநாள் டைம் எல்லாம் முடிஞ்ச பிறகு, நோன்புல மிச்சம் மிச்சம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருந்தால ஃப்ரிட்ஜே கொஞ்சம் அழுக்காயிருந்துச்சு. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணணும். அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் ஃப்ரிட்ஜில் எப்படி அழுக்காயிக்குது டஸ்ட் எல்லாம். நாங்கள் எது வச்சிருந்தாலும் கொஞ்சம் எப்படி சரி அதில் கொஞ்சம் சரி பொட்டுப்பட்டு தான் நிற்கும். இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ நாங்கள் மட்டும் ஃப்ரிட்ஜ் கையாளுதில்ல. எல்லாரும் அதை திறக்கிற மூடுற அப்படித்தானே. இப்போ எங்களோட கை பாவினைக்கு இருந்தால் அப்படி ஒன்றும் பொட்டுப்படாது. அடுக்க சிலவங்களை பார்த்தாலும் அந்த ஃப்ரிட்ஜில் நாங்கள் ஓரத்தில் அப்படியே வடிஞ்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் நாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணினேன். அந்த வீடியோ ஒன்றும் நாங்கள் ஒன்றும் ஷேர் பண்ணலை. அடுத்து வந்து இந்த நோம்புண்டா இந்த இஃப்தார் டைமுக்கு எல்லா கூலிங்கள் கிளாஸ் அதோட பவுல் எல்லாம் வெளியில் எடுத்துடுவோம் நாங்கள் கபட்லேருந்து. இப்போ இதை வந்து நாங்கள் திருப்பி கபட்டுக்கு அடுக்கி வச்சிடணும். அதை எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் நினைப்படி. இப்போ இதெல்லாம் கழுவி காய வச்சு தான் நான் திருப்பி கபட்டுக்கு அடிக்கணும். இப்போ அந்த இடத்துல டீ ஊற்றுற சீனி தேயிலை அதோட காஃபி பவுடர் மில்க் பவுடர் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நம்ம எனக்கு இது லேஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் விம் லிக்விட்டோ இது வாங்கினாண்டாலும் நீங்கள் இப்போ பொட்டில் வாங்கிறத விட பேக்கெட் வாங்கினாண்டா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல் ஆகிக்கும். விலையும் குறைவாயிக்கும். இது ப்ரமோஷன் வீடியோ இல்லை. நான் எப்போதும் இப்படி தான் லிக்விட் பேக்கெட் தான் வாங்குவேன். அதை ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு இப்படி சின்ன பாட்டில் ஸ்ப்ரே பண்ணதில் அது கொஞ்சம் ஊற்றி ஒரு நாளைக்கு அளவான தண்ணியை ஊற்றி ஸ்பஞ்சில் இன்னபடி எடுத்து நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் ஆகிக்கும். ஏன்டா நாங்கள் குறைஞ்ச செலவைத்தானே பார்ப்போம் எதுலேயும் கூடுதல் செலவழிக்கிறத விட. இப்போ நான் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டேன். இப்போ கபட்டில் கொஞ்சம் டஸ்ட் இருந்ததால் கபட்டையும் கொஞ்சம் ஒரு துணியை கொண்டு தொடச்சி விட்டுட்டேன். அப்போ எல்லாம் இந்த கபட்டுக்கு எல்லாம் அடுக்கிடணும். மகளும் வந்து இந்த அப்பாவும் கொஞ்சம் வேலை செஞ்சு தாரன்ட்டு எனக்கு பையன் கிளாஸுகள் உடச்சிடுமோ சரியான்ட்டு. ஏன்னா சின்னவங்க அப்படித்தானே. இந்த வேலைகளுண்டா அவசரமாக வார இந்த கழுவுறது இந்த கிளாஸுகள் எடுக்கிற வேலைகளுண்டா இப்போ அவள் தான் இதை எடுத்து வச்சு அவசரமாக நானும் செஞ்சு தாரேன்ட்டு. எல்லாம் அடுக்கி வச்ச பிறகு இன்னும் என்னுடைய இந்த பிளேட்டுகள் வைக்கிற ரெக்லையும் இருந்து பவுல்கள் பிளேட்டுகள் அதெல்லாம் நான் அடுக்கி வச்சிடணும். நீங்களும் நோம்பு முடிஞ்சு இப்படி தான் அடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா எல்லாருக்கும் வேலை பிஸி. அதோட இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு கபட்டில் அல்மாரில் இவ்வளோதான் சோல் இருந்தாலும் வைக்கிற இடம் இல்லைண்டா நீங்கள் இன்னபடியே ஒரு கார்ட்போர்ட் அட்டை பெட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன மிக்ஸி ஜார் வாங்கினது. அதை இன்னபடி அரவாசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை 50 சோல் இருந்தாலும் உங்களுக்கு அடுக்கி வச்சுக்கலாம். இப்படி அடுக்கி வச்சுருந்தா உங்களுக்கு வேண்டிய கலர் எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவசரமாக வெளியில் போகிறேன்டா உங்களுக்கு தேடி நிற்க தேவையில்லை. அண்டு நான் க்ளீன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பகலைக்கு நான் என்ன கறி ஆக்கேன்னு பார்ப்போம். இந்த கீரை தான் நான் ஆக்கி எடுத்து அதோட மீன் கறி. இந்த கீரை வந்து தாளிக்கீரைன்னு சொல்லும். ஸ்ரீலங்கா உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கீரையை வந்து நல்லா கழுவி ஒரு சட்டியில் போட்டுக்கோ மண் சட்டியில். அதுக்கு தேவையான மசாலாக்கள் வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் அதோட வெங்காயம் ஆசி அதோட கொரக்கா போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு 2ஆம் தேங்காய் பாலில் ஊற்றி நீங்கள் ஊட்டி வேக வச்சுக்கோங்க. இந்த கீரை வந்து முந்தின நாள் ஆக்கின அடுத்த நாளைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கோடை காலத்தில் இந்த கீரையும் ஆக்கி உங்களுக்கு சாப்பிடலுமேண்டா இது வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான கீரை கறி தானே இது. இப்போ 2 நிமிஷத்தில் மட்டும் இது கொதி வந்த பிறகு நல்லா திருப்பி இன்னபடி ஆப்பியாலே திருப்பி போட்ட பிறகு நல்லா வற்றி வரசலை நீங்கள் கட்டிப்பால் தலைப்பால்னு சொல்லுவோம் அதை நல்லா ஊற்றி இன்னபடி கலந்துட்டுங்க. இன்னும் இப்படி கொதி வரசலை இதை அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் வந்து எண்ணெய் தாளித்து ஊற்ற போகிறேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு அது சூடாகி வச்சுல அதோட கடுகு வெந்தயம் அதோட வெங்காயம் ஒரு காஞ்ச வச்சிக்கு அதோட கருவேப்பிலை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகின பிறகும் இந்த கீரையோடு சேர்த்துடுங்க. நல்ல மணமாக இருக்கும். உங்களுக்கு இது பிறகு தாளிக்க தேவையில்லைன்னா முதல்ல தாளிச்சும் உங்களுக்கு கீரையை போட்டுக்கலாம்.
இந்த கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட மீன் கறியும் ஆக்கி எடுத்தேன். மீன் கொஞ்சம் போல் ஆணம் வச்சுட்டேன். அண்டை பகல் சாப்பாடு மீன் கறியும் அதோட தாளிக்கீரையும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.